ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3வது ஸ்கந்தம் இன்றைக்கு படிக்கிற அத்தியாயம் 9வது அத்தியாயம். படைப்புக்கு தேவையான சக்திக்கு வேண்டி பிரம்மதேவர் பகவான் பிரார்த்தனை செய்தது. இந்த அத்தியாயத்தோட தலைப்பு படைப்பு சக்திக்காக பிரம்மதேவர் செய்த பிரார்த்தனைகள். முதல் பதம். ஞாதோசி மே அதய சுரசி சுசிரான் நனு தேகபாஜாம் நத்யாயதே பகவதோ கதிரிதி அவத்யம் நான்யத்வம் அஸ்தி பகவன் அபிதன்ன சுத்தம் மாயா குணம் யதிகராத்ய குரு விபாசி. பிரம்மதேவர் கூறினார், ஓ பகவானே, நெடுங்காலமாக தவம் செய்து உம்மை அறியும் அறிவை பெற்றிருக்கின்றேன். உம்மை அறிவதற்கில்லாத உடலை பெற்றிருக்கும் ஆன்மாக்களை துப்பாக்கிய நிலையிலே, ஆன்மாக்களின் துப்பாக்கிய நிலையினை என்னவென்று சொல்வேன். என் அருமை பகவானே, நீங்கள் ஒருவரே அறிந்து கொள்ளத்தக்கவர். ஏனென்றால் உம்மை விட உயர்ந்த உண்மை எதுவும் இல்லை. அவ்வாறு ஒன்று இருக்கும் என்றால் அது முழுமையுடையதா இருக்காது. பொருட்களின் படைப்பு சக்தியினை வெளிப்படுத்தியதன் மூலம் நீங்களே பரமனாக விளங்குகின்றீர்கள். இதுதான் அதிகாரப்பூர்வமான தகவல். இன்னைக்கு பெரும்பாலும் படைப்பை பற்றிய ரகசியம், இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, படைப்பாளின் ஒருத்தர் இருக்கிறாரா, இல்ல இயற்கை தானா இயங்குதா, இந்த படைப்புக்கான பொருட்கள்லாம் ஏற்கனவே இருந்ததா, இல்ல யாராவது படைச்சாங்களா, இது சம்பந்தமா பல்வேறு கருத்துக்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கு. இதுல எது சரி, படைப்பு எப்படி தோன்றியது, படைப்பாளி என்று ஒருவர் உண்டா, எது சரி எது தவறு, எது உண்மையான கூற்று அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னா குறையற்ற தூய்மையான சாஸ்திரங்கள் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். அதான் இன்னைக்கு காலையில் நாங்க பாகவதம் கிளாஸ்ல தான் பேசிட்டு, இன்னைக்கு காலை பாகவத வகுப்புல ஏன் வேதங்கள் அதிகாரப்பூர்வமானது அப்படின்னா, அது குறையற்றது. இது பகவான் தோன்றியது, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஸ்ரீமத் பாகவதம் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. பாகவதம் பகவானும் வேற வேற இல்ல. ஸ்ரீமத் பாகவதம் பகவானுடைய இலக்கிய அவதாரம். பாகவத ரூபத்துல பகவான் கலியுகத்தில் இருக்கிறார். அதனால அறிவு பெறுவதற்கான வழிகள் பல இருந்தாலும், அறிவு நாலேஜ் கேதர் பண்றதுக்கு, அறிவு பெறுவதற்கு பல வழிகள் இருந்தாலும் எது உயர்ந்தது? கண்ணால ஒரு விஷயத்தை பார்த்தா அதுக்கு ஒரு அறிவு நமக்கு கிடைக்கும். அப்புறம் வியூகம் பண்றதுனால ஒரு அறிவு கிடைக்கும். அப்புறம் செவி வழியா பெறக்கூடிய அறிவு. 3 விதமான அறிவு இருக்கு. அறிவு பெறுவதற்கு 3 வழிகள். அறிவை பெறுவதற்கு 3 வழிகள். பிரத்யக்ஷா, அனுமான, ஸ்ருதி. பிரத்யக்ஷா, அனுமான, ஸ்ருதி. பிரத்யக்ஷா அப்படின்னா கண்ணால் பெறக்கூடிய அறிவு. அனுமானம் என்றால் அனுமானம், யூகம் செய்து கற்பனை செய்து பெறக்கூடிய அறிவு.
அதுக்கப்புறம் செவி வழியாக ஸ்ருதி, ஸ்ருதி அப்படின்னா செவி வழியாக கேட்டு பெறக்கூடிய அறிவு. இந்த அறிவுல எது சிறந்தது? இப்ப கண்ணால பெறக்கூடிய அறிவு சிறந்ததா? இல்ல. ஏன் கண்ணால் பெறக்கூடிய அறிவு சிறந்தது இல்ல? இப்ப உதாரணத்துக்கு பிரபுபாதர் நிறைய உதாரணம் கொடுத்திருக்காரு. அதுல 1-2 உதாரணங்கள் தான். இப்போ நம்ம தூரத்துல ஒரு மலையை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். தூரத்துல ஒரு மலையை பாக்குறோம். அந்த மலை வந்து இப்படி கூர்மையா இருக்கிற மாதிரி இருக்கும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது மலை இப்படி கூர்மையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வெறும் பச்சையா மட்டும் தெரியும். வெறும் பச்சையா இருக்கும், இப்படி கூர்மையா இருக்கும். கிட்ட போக போக அங்க வந்து நிறைய வீடுகள், அப்புறம் அங்க நிறைய கட்டிடங்கள், சாலைகள், இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்க மேல போனதுக்கு அப்புறம் அங்க கூர்மையா இல்ல, அது சமதளமா தான் இருக்கு. அது நம்ம கண்ணால் பார்க்கும்போது அது கூர்மையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. அப்ப நம்ம பார்வையில குறை இருக்கா? அதனால கண்ணால பெறக்கூடிய அறிவு முழுமையானதல்ல. இப்போ ட்ரெயின் கூட எடுத்துக்கோங்க. தூரத்துல இருந்து ட்ரெயினை பார்க்கும்போது ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் தெரியும். அந்த ட்ரெயினுடைய என்ஜின், ரயில் பெட்டியோட என்ஜின் மேல ஒரு லைட் இருக்கும். என்ஜினுடைய ஃப்ரண்ட்ல, ட்ரெயினுடைய என்ஜின் ஃப்ரண்ட்ல ஒரு லைட் இருக்கும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது லைட் மட்டும் தான் தெரியும். கிட்ட வர கிட்ட வர கிட்ட வர கிட்ட கிட்ட வர வர என்னவோ அந்த என்ஜின் பாக்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் அதோடு கனெக்ட் பண்ணிருக்கிற பல கம்பார்ட்மெண்ட்ஸ் தெரியும். ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு லைட் மாதிரி, ஒரு புள்ளி மாதிரி தான் தெரிஞ்சு. அதனால கண்ணால பெறக்கூடிய அறிவு முழுமையானதல்ல. நம்முடைய புலன்கள், காலையில பேசிட்டு இருந்தோம், ஜீவாத்மனுடைய புலன்கள் குறைபாடுடையது. சோ கண்ணால பெறக்கூடிய அறிவு முழுமையானதல்ல. தப்பாயிருச்சு, தப்பாயிருச்சு. அதனால கண்ணால பாக்குறது அவ்வளவு முழுமையானது இல்லை. அதனை விட உயர்ந்தது, இந்த கண்ணால பாக்குறத விட உயர்ந்தது செவி வழியா கேட்கறது தான். வியூகம் பண்றதும் தவறானதுதான். சோ கண்ணால பெறக்கூடிய அறிவும் தவறானது, தவறாயிடும். ஒரு பொருளை கண்ணால பார்த்தா அந்த அந்த அறிவும் தவறாயிடும். இப்ப இந்த ட்ரெயின் பெட்டி மாதிரியும் மலை மாதிரி தான் ஆகும். அதே மாதிரி வியூகம் பண்றது, இப்போ உதாரணத்துக்கு இங்க யாரோ ஒருத்தர் வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, பார்ப்போமா? இல்ல, எல்லாரும் வீடியோ ஆப்ல தான் இருக்கு. இதான் சப்பாத்தி, இட்லி, போட்டாலும் சுட்டு இருக்காங்களே. ஹரே கிருஷ்ணா. யாராவது ஃப்ரீயா இருந்தா வீடியோ ஆன் பண்ணுங்க, உங்களை பார்த்துட்டே பேசலாம். எஸ், சந்திரகலா மாதாஜி இருக்காங்க. சந்திரகலா மாதாஜி வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. மணி 7 ஆயிடுச்சு. காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. சந்திரகலா மாதா நினைச்சாங்க 7 மணிக்கு என்னுடைய பிரபு தான் ஆபீஸ்ல இருந்து வர்றாரு அப்படின்னு. அவங்க வியூகம் பண்றாங்க. அவங்க வியூ என்ன பண்றாங்க? 7 மணிக்கு என்னுடைய பிரபு வந்து ஆபீஸ்ல இருந்து வர்றாரு. ஓடி போய் கதவை திறந்தா யாரோ ஒரு கொரியர் பாய் வந்து நிக்கிறார். அம்மா, உங்களுக்கு கொரியர் வந்திருக்குமா? இல்ல ஏதாவது மார்க்கெட்டிங் பண்றக்கூடிய யாராவது வந்து இந்த பொருளை வாங்கிக்கிங்க அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்றவங்க வேற யாரோ வந்துட்டாங்க. அப்ப அவங்க வியூகம் தப்பாயிடுச்சா? 7 மணிக்கு என்னுடைய பிரபுதான் 7 மணிக்கு என்னுடைய பிரபுதான் வராருன்னு போய் கதவை திறந்தா ஒரு மார்க்கெட்டிங் பண்ற ஆள் வந்து ஒரு ப்ராடக்டை கையில வச்சிருக்க. அதே மாதிரி 5 மணிக்கு ஸ்கூல் விட்டு குழந்தைகள் வருவாங்க. அதே மாதிரிதான் 5 மணிக்கு காலிங் பெல் அடிச்சது. ஓகே, ஸ்கூல்ல இருந்து குழந்தைகள் வந்துட்டாங்க, ஓடி போனா வேற யாரோ வந்திருக்காங்க. அப்ப அங்கேயும் வியூகம் தப்பாயிடுச்சு. அதனால வியூகம் பண்ணி அனுமானம் செய்யக்கூடிய அறிவும் தவறாயிடும். அதுவும் பர்ஃபெக்ட் இல்ல. கண்ணால பெறக்கூடிய அறிவும் பர்ஃபெக்ட் இல்ல, வியூகம் பண்ற அறிவும் பர்ஃபெக்ட் இல்ல. ஹரே கிருஷ்ணா. சோ ரெண்டுமே பர்ஃபெக்ட் இல்ல, ரெண்டுமே தவறாயிடும். சோ விஞ்ஞானி என்ன பண்றாங்க? விஞ்ஞானி இதுதான் பண்றாங்க, யூகம் பண்றாங்க, கற்பனை பண்றாங்க. இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்கலாம், இல்ல அப்படி இருக்கலாம், இது சூரியன் பூமியில இருந்து இவ்வளவு தூரத்தில் இருக்கலாம், சந்திரன் இவ்வளவு தூரத்தில் இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், மேபி, இட் மேபி, பராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அழகா சொல்லுவார். விஞ்ஞானிகள் வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து 100% சொல்ல முடியாது. அவங்க இப்படித்தாங்க, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கரெக்டா சொல்ல முடியாது.
ஒரு விஞ்ஞானி இப்படி இருக்கலாம்னு சொல்லுவாரு, இன்னொரு விஞ்ஞானி சொல்லுவாரு அப்படி இல்ல, இதுதான் கரெக்ட், இது இப்படி இருக்கலாம். இன்னொருத்தர் இல்ல அப்படி இல்லைங்க இப்படி. சோ விஞ்ஞானிகள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, விஞ்ஞானிகளுடைய அறிவு குறைபாடுடையது, புலன்கள் குறைபாடுடையது. அதனால விஞ்ஞானிகள் கொடுக்கக்கூடிய அவங்க வியூகம் பண்றது தவறுடையது. புலன்கள் குறைபாடுடையது, அறியாமையில் இருக்கும், ஏமாற்றக்கூடியவங்க ஜீவாத்மாக்கள். ஜீவாத்முடைய 4 குறைகளை பத்தி பேசிட்டு இருந்தோம் காலையில. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களால தெளிவான பதில் கொடுக்க முடியாது. அதனாலதான் அவங்க இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு விஞ்ஞானி சொல்லுவாரு. இன்னொரு விஞ்ஞானி வந்து சொல்லுவாரு, இல்ல இல்ல அவர் சொன்னது கரெக்ட் இல்ல, இதுதான் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இவரும் கரெக்டா சொல்லுவோம். அப்போ மொத்தத்துல எந்த விஞ்ஞானியும் கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கற்பனை பண்றாங்க, வியூகம் பண்றாங்க. இப்படி படைப்பு தொடங்கி இருக்குமா, அப்படி படைப்பு தொடங்கி இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா. ஒரு விஞ்ஞானி சொல்ற பூமி வந்து தட்டையா இருக்கு, பூமி எப்படி உருண்டையா இருக்க முடியும், பூமி தட்டையா இருக்கு அப்படி. ஏன்னா உருண்டையா இருந்தால கீழே விழுந்துருவாங்க. ஒரு விஞ்ஞானி சொன்னாரு பூமி உருண்டையா இருந்தா கீழே விழுந்துருவாங்க, பூமி தட்டையா தான் இருக்கு. அப்புறம் ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஞ்ஞானி சொன்னார், இல்ல இல்ல பூமி உருண்டைதான். அந்த விஞ்ஞானியை கொண்டே போட்டார். எப்படி பூமி உருண்டையா இருக்கு, ஏதோ உளர்றாரு அவரு. சோ கடைசியில பார்த்தா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சாஸ்திரம் சொல்லுது பூகோளம். பூமி உருண்டை, கோலம்னா உருண்டை, பூகோளம். பூமி உருண்டை வடிவில தான் இருக்கு. இதுக்கு எதுக்கு போல ஆராய்ச்சி? பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி நான் அந்த கிரகத்துக்கு போகணும், நான் இந்த கிரகத்துக்கு போகணும், நான் அந்த மண்டலத்துக்கு போகணும், நான் இந்த மண்டலத்துக்கு போகணும், அங்க உயிர்வாளிகள் இருக்கிறாங்களா, அங்க தண்ணி இருக்குதா, காற்று இருக்குதா, இல்ல கல்லு மண்ணு தான் இருக்குதா. சோ மச் எனர்ஜி, தேவையில்லாத சக்தி விரையும், பண விரையும். பாவதம் எடுத்துக்கிட்டா போதும். பாவதம் எடுத்துக்கிட்டா என்னென்ன கிரகங்கள் எவ்வளவு தொலைவில் இருக்கு, அந்த கிரகத்துல உயிர்வாளிகள் இருக்காங்களா, அங்க உயிர் வாழ முடியுமா, அவங்களுடைய உடலுடைய அவங்களுடைய ஆயுள் காலம் எவ்வளவு, அந்த கிரகம் பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு, அங்க போறதுக்கான தகுதி என்ன, எவ்ரிதிங் இஸ் தேர். எவ்ரிதிங் எல்லாமே இருக்கு பாகவதத்துல. பாகவதத்துல இல்லாதும் இல்ல, பாகவத்துல சொல்லாதும் இல்ல, எல்லாமே இருக்கு. புரோபார் புத்தகத்துல இல்லாததும் இல்ல, புரோபார் சொல்லாததும் இல்ல, புரோபார் எழுதாததும் இல்ல. எவ்ரிதிங் இஸ் தேர். எவ்ரிதிங் இஸ் தேர் இன் மை புக்ஸ். நான் புரோபார் என்னுடைய புத்தகத்துல எல்லாமே இருக்குன்னு சொன்னேன். அதனால இங்க அறிவியல் வேணுமா, இருக்கு. பாகவதத்துல அறிவியல் வேணுமா, இருக்கு, அறிவியல் இருக்கு. ஆன்மீகம் வேணுமா, இருக்கு. கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்கலாம். ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்கலாம். படைப்புணர் ரகசியம் தெரியுமா, தெரிஞ்சுக்கலாம். கடவுள் யாரு தெரியுமா, தெரிஞ்சுக்கலாம். முழு முதற் கடவுள் யாரு தெரியுமா, தெரிஞ்சுக்கலாம். அப்ப தேவர்களா யாருன்னு தெரியணுமா, தெரிஞ்சுக்க. எவ்ரிதிங் இஸ், எல்லா கேள்விக்கும் பதில், எல்லா கேள்விக்கும் பதில். ஆனா துரதிருஷ்டவசமா இங்க பிரம்மா என்ன சொல்றாரு, சோ பிரம்மா இஸ் அத்தாரிட்டி, பிரம்மா அதிகாரி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்ருதியினால பெறக்கூடிய அறிவு தான் முழுமையானது. அப்ப வேதங்களுக்கு ஸ்ருதி என்று பெயர். ஸ்ருதி அப்படின்னா செவி வழியா கேட்டு பெறுவது. ஸ்ருதி, ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணேதி, பாஞ்சராத்திக விதி. ஸ்ருதினா வேதம், ஸ்மிருதி அப்படின்னா வேதங்களை தழுவி வந்த நூல்கள், வேதங்களின் வழி வந்த நூல்கள். அப்புறம் புராணங்கள், பாஞ்சராத்திக விதி. இதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் அதிகாரப்பூர்வமானது, முழுமையானது, குறையற்றது, உறுதியானது. ஏன்னா இது பகவான்றது தோன்று. அப்போ பகவான்றது தோன்றதுனால பிரம்மாவும் பகவான்றது தான் தோன்றாரு. சோ பிரம்மதேவர் படைப்பினுடைய முதல் ஜீவாத்மா. பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்ட போது பகவான்றது தோன்றிய முதல் உயிர் வாழி பிரம்மா. இதுதான் முந்தைய அத்தியாயங்கள்ல படிச்சோம். காரணோதயசாய் விஷ்ணு, அவர்கிட்ட கர்ப்போதசாய் விஷ்ணு, கர்ப்போதசாயிட்டு இருந்து பிரம்மா. இப்போ பிரம்மாவுக்கு பிரம்மா வாஸ் எம்பவர்ட் பை லார்ட் கிருஷ்ணா. பிரம்மா வந்து கிருஷ்ணரால் சக்தி அளிக்கப்பட்டது படைப்பு. அதனாலதான் இங்க பிரம்மா பிரார்த்தனை செய்யறார். பிரம்மதேவர் சாதாரண ஜீவாத்மாவா தோன்றிட்டு அவர் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறாரு. ஓ பகவானே, என்ன பிரார்த்தனை பண்றாரு, ஓ பகவானே, நெடுங்காலமாக தவம் செய்து உண்மை அறியும் அறிவை பெற்றிருக்கிறேன். சும்மால அறிவு வந்துறாரு. கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. பிரம்மா வந்து பக்தி தொண்டு பயிற்சி பண்ணியிருக்காரு.
பிரம்மா கடும் தவம் செஞ்சு பகவானுடைய தாமரை திருவடியில தியானம் செஞ்சிருக்காரு. அவருடைய தவத்தினால பிரம்மாவுடைய நீண்ட கால தவம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, பலாயிரம் தெய்வ வருஷங்கள், பலாயிரம் தெய்வ வருஷங்கள் பிரம்மா தவம் செஞ்சாரு. ஏன்னா பிரம்மா கேட்ட ஒரே வார்த்தை தபா. சோ காகோஷா விஷ்ணுடைய நாபிலிருந்து வந்து தாமரையில் மேல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எல்லா பக்கம் இருட்டா இருக்கு. நான் யாரு, நான் எங்க இருந்து வந்திருக்கேன், நான் எங்க போன, ஒரே குழப்பமா இருக்கு பிரம்மா. அப்ப அந்த தாமரை தண்டை பிடிச்சி கீழே இறக்குறாரு. அது கீழே போயிட்டே இருக்கு. அதுக்கு ஆதியம் இல்லை, அர்த்தம் இல்லை, அது போயிட்டே இருக்கு. பிரம்மா குழப்பமாய் பயந்து போய் திரும்பி மேல வந்து தாமரை தண்டை மேலே உட்கார்ந்து இப்ப வந்து 4 தலையை போட்டு பிரம்மா யோசிக்கிறாரு. நான் யாரு, எங்கிருந்து வந்திருக்கேன், என்னோட வேலை என்ன? அப்போ சப்தம் மட்டும் கேக்குது, தபா. சோ பிரம்மா தபம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. தன் பகவான் அவருக்கு தேவையான அனைத்து நாலேஜும் கொடுக்கிறாரு. தேனே பிரம்ம ஹிருதயாதிகவையே யந்தி அத்சூரேர. இது பாகவத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் 1 ஸ்லோகம். பிரம்மாவின் இதயத்தில் இருந்து கொண்டே அவருக்கு வேத அறிவை பகவான் கொடுத்தார். பிரம்மாவின் இதயத்தில் இருந்து கொண்டே அவருக்கு வேத அறிவை பகவான் கொடுக்கிறார். சோ படைப்புக்கான ஆற்றல் பகவான் பிரம்மா வந்து செகண்டரி கிரியேஷன் தான் பண்றாரு. பிரம்மா 2வது படைப்பு தான் பண்றாரு. முதல் படைப்பு பகவான் செய்யறாரு. அப்புறம் அதனாலதான் அவர் காரண உதகசாயி. காரண உதகசாயி விஷ்ணு எல்லா காரணங்களுக்கும் காரணமா இருக்காரு, அந்த மகாவிஷ்ணு. சோ அவரு ஃபர்ஸ்ட் கிரியேஷன் பண்ணிடுறாரு. செகண்ட் கிரியேஷன் 2ஆம் படைப்பை தான் பிரம்மா செய்யறாரு. உயிர்வாளிகளை படைக்கிற பொறுப்பு. சோ உயிர்வாளிகளை படைக்கும் பொறுப்பு வந்து பிரம்மா கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் செகண்ட் கிரியேஷன் தான் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஆல்ரெடி பகவான் பண்ணிடுறாரு. அப்போ பிரம்மா பகவான் இருந்தா வந்தாரு. படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகள் பகவான் இருந்து வந்தது. அதனாலதான் அவரை விட உயர்ந்த உண்மை இல்லை. இங்க பிரம்மா என்ன சொல்றாரு? ஓ பகவானே, நெடுங்காலமாக தவம் செய்து உம்மை அறியும் அறிவை நான் பெற்றிருக்கின்றேன். ஓ பகவானே, உம்மை அறியாதவர்கள் அறிவதற்கு உன்னை அறியாதவர்கள் உடலை பெற்றிருக்கும் ஆத்மாக்களின் துர்ப்பாக்கிய நிலையினை என்ன என்று சொல்வேன். இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் பகவானை உணர முடியல, அறியாமையில இருக்காங்க. இதுதான் காலையில் பேசியிருந்தோம். மாயினுடைய கவர்ச்சியில மயங்கிட்டு ஜீவாத்மாக்கள் அறியாமையில பகவான மருந்து படைப்பு தானா இயக்குது. படைப்பாளிகள் ஒருத்தர் கிடையாது, அது அந்த தேவதை படைக்கிறாங்க. சோ மெனி கன்ஃபியூஷன், நிறைய குழப்பங்கள். சக்தி தேவி தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு குரூப் வந்து ஒரு குழுல இருக்கிறவங்க சக்தி தான் படைக்கிற, அவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம். ஒருத்தர் இல்ல சிவபெருமான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒருத்தர் இல்ல மகாவிஷ்ணு தான் காரணம். ஒருத்தர் இல்ல அது தானா நடக்குது. இல்ல அது பிரம்ம வந்து கடவுளுக்கு உருவம் கிடையாது, எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்து. சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ். ஆயிரக்கணக்கான குழப்பங்கள். படைப்புக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அது வந்து சூன்யமா இருந்தது, அது பிரம்மமா இருந்தது. அந்த பிரம்மத்துக்கு எல்லாம் வந்துச்சு, பிரம்மத்துக்குள்ள எல்லாம் போய் முடியுது. இப்படி ஒரு குரூப். அப்புறம் ஒரு குரூப் இல்ல சக்தி தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு இல்ல சிவன் தான் காரணம், இல்ல விஷ்ணு தான் காரணம். சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ். சோ இந்த குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி தான் இங்க பிரம்மா வைக்கிறார். சோ இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் இங்க முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. என்ன சொல்றாரு? முதல்ல என்ன பிரம்மா சொல்றாரு? உயிர்வாளிகள் உடல் பெற்ற ஜீவாத்மா, உடலை பெற்ற இந்த ஜீவாத்மா உங்களை உணராம இருக்காங்க பாத்தீங்களா? உங்களை உணர முடியல பாத்தீங்களா? உங்களை அறிஞ்சிக்க முடியல பாத்தீங்களா? அதுதான் உங்க துர்பாக்கியம். ஏன் இவங்க பகவானை உணர முடியல? ஏன்னா மாயினுடைய கவர்ச்சியில மாட்டிட்டு இருக்காங்க. மாயினுடைய கவர்ச்சியில மாட்டிக்கிட்டு ஒரு சிலர் கடவுள் கிடையாதுன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் கடவுள் உருவம் இல்லைன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் தனியே கடவுள்னு சொல்றாங்க, ஒரு சிலர் இந்த உலகமே அனுபவிக்குதான், எல்லாம் அனுபவிச்சுக்கன்னு சொல்றாங்க. சோ மெனி திங்ஸ். ஒரு சிலர் வந்து இந்த உலகம் அனுபவிக்கிறதா படிச்சிருக்கு, நீங்க அனுபவிங்க எல்லாத்தையும். இல்ல படைப்பாளர் ஒருத்தர் கிடையாது, எல்லாத்தையும் அனுபவிச்சு நீங்க முடிச்சிருங்க. இல்ல எல்லா சூன்யத்துக்கு வந்தது, இறந்ததுக்கு அப்புறம் சூன்யம் ஆயிடும், அனுபவிங்க. இல்ல இந்த பிரம்மத்துக்கு வந்தது, நாமளும் பிரம்மத்தோட ஒண்ணாயிடலாம், அதுக்கப்புறம் கடவுள் கிடையாது, நாமளே கடவுள் ஆயிடலாம். இதெல்லாம் மாயையுடைய ஏற்பாடு. சோ இங்க பிரம்மா என்ன சொல்றாரு? இந்த மாதிரி அறியாமை, மாயா மீன்ஸ் அறியாமை, கிருஷ்ணரை மறந்திருக்கிறது. சோ இந்த மாதிரி கிருஷ்ணரை மறந்திருக்கிற, அறியாமையில் இருக்கிற மாயினுடைய பிடியில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா உங்களை உணராம இருக்காரு பாத்தீங்களா? அதுதான் உங்க துர்பாக்கியம்.
அந்த துர்பாகியத்தை என்னன்னு சொல்றது அப்படின்னு பிரம்மா வருத்தப்படுறாரு. இதுதான் வைஷ்ணவர். வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருபாபுதி. ஒரு வைஷ்ணவர் வந்து இன்னொரு ஜீவனை பார்த்தா வருத்தப்படுவார், சங்கடப்படுறார். சே, என்னடா இவங்க பகவான் மறந்துருக்காங்களே, இவங்களுக்கு பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரியலையே, இப்படி அறியாமல் இருக்காங்களே. இதுதான் கருணை, கிருபாபுதி. சோ பிரம்மதேவர் ஒரு சுத்த பக்தரா இருக்கிறதுனால அவரு ஜீவாத்மாவுடைய நிலைமையை நினைச்சு வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஓ என் அருமை பகவானே, நீங்கள் ஒருவரே அறிந்து கொள்ளத்தக்கவர். இந்த உலகத்துல தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா பகவானை தான், வேற எதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே நபர் பகவான் தான். ஏன்னா பகவானை தெரிஞ்சுட்டா இது தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை. இதுதான் பகவத்கீதைன்னு சொல்றாரு கிருஷ்ணா. பகவத்கீதா 15 சாப்டர்ல பகவான் சொல்றாரு, யோமாமேவா சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதேமம் சர்வபாவேன பாரதா. ஓ அர்ஜுனா, ஓ பார்த்தனே, பிதாவின் மகனே, யோமாமேவ அசம்மூடோ, சந்தேகமே இல்லாம யார் ஒருத்தரு, நான் தான் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், கிருஷ்ணர் தான் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், ஜானாதி புருஷோத்தமம். யோமாமேவா சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம். யார் ஒருத்தரு சந்தேகம் இல்லாம கிருஷ்ணரை புருஷோத்தமனாக பரம புருஷோத்தமனாக ஏற்றுக்கொள்றாங்களோ, சர்வவித், அவங்க இந்த உலகத்துல படிக்க வேண்டியதோ தெரிஞ்சுக்க வேண்டியதோ ஒண்ணு கிடையாது. சர்வவித், அவர் எல்லாம் அறிந்தவராகிறார். கிருஷ்ணரே வாசுதேவ சர்வவிதி, வாசுதேவன் தான் சர்வ காரணம், வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், அவர்தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் அப்படின்னு யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, இனி இந்த உலகத்துல அவங்க படிக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு கிடையாது. சர்வவித் பஜதேவாம். சோ சர்வவித், அப்போ வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுவாங்க, பஜதேவாம், பக்தி தொண்டு செய்வாங்க. சர்வபாவேன பாரதா, இனி அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை அர்ஜுனா. இதுதான் ஹையர் நாலேஜ் ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன், ராஜவித்யா. சோ ராஜவித்யா, கிருஷ்ணா வந்து அறிவின் அரசன், பகவத்கீதை அறிவின் அரசன், பாகவதம் அறிவின் அரசன், ராஜவித்யா கிங் ஆஃப் நாலேஜ். சோ பாகவதம் சயின்ஸ், அறிவியல். சோ இங்க பிரம்மா வந்து இதை உணர்ந்து சொல்றாரு. பிரம்மா வந்து சும்மா வார்த்தையா சொல்லல, பிரம்மா வந்து தவம் செஞ்சு கிருஷ்ணரை உணர்ந்து சொல்றாரு. ரியலைசேஷன். இங்க பிரம்மாவுடைய அனுபவம். பிரம்மா ஏதோ கண்மூடித்தனமாவோ அல்லது குருட்டுத்தனமாவோ இல்ல ஏதோ ஒரு சென்டிமெண்டாவோ இல்ல கற்பனை பண்ணியோ இல்ல சாஸ்திர விசாரணை பண்ணியோ சொல்லல, கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், எல்லாமே அவற்றிருந்து தான் தொடங்குதுன்னு பிரம்மா மனக்கற்பனை பண்ணி சொல்லல. பிரம்மா வந்து ஏதோ குருட்டாம்போக்குல சொல்லல. பிரம்மா வந்து ஏதோ வியூகம் பண்ணி சொல்லல. சோ பிரம்மா வந்து ஏதோ அனுமானம் பண்ணி சொல்லல. சோ பிரம்மா வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லல. பிரம்மா வந்து நெடுங்காலமாக தவம் செய்து பகவானை அறிந்து கொண்டிருக்கிறார். அவர் பக்தி தொண்டு செய்து பகவானை அறிந்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் ஒருவரே அறிந்து கொள்ளத்தக்கவர். இந்த உலகத்துல தெரிஞ்சுக்க வேண்டும் ஒரே விஷயம் என்னன்னா அது பகவான் தான். பகவானை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இல்லை. ஏனென்றால் உம்மை விட உயர்ந்தது எதுவும் இல்லை, கிருஷ்ணரை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் சொல்ற God is great. கிறிஸ்தவர் என்ன சொல்றாங்க, God is great. So how is great? Everything is there in Bhagavatam. So கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க கடவுள் ரொம்ப உயர்ந்தவர். எப்படி உயர்ந்தவர்? அந்த வர்ணனை தான் பாகவத்தில் இருக்கு. அந்த வர்ணனை தான் பாகவத்தில் இருக்கு, பகவத்கீதையில் இருக்கு. பகவான் சொல்றாரு, மத்த பரதரம் நான் அந்நியத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா. ஓ தனஞ்சயா, செல்வத்தை வல்பவனே, என் அன்பு அர்ஜுனா, மத்த பரதரம் நான் அந்நியத், என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை. இத பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, பாகவதத்துல பிரம்மா கன்ஃபார்ம் பண்றாரு. இதுதான் அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட், அதிகாரப்பூர்வமான தகவல். பகவானும் சொல்றாரு, சாஸ்திரமும் சொல்லுது, ஆச்சாரியரும் சொல்றாங்க. இதை விட ஒரு உயர்ந்த அறிவு பெறதுக்கு வேற வழியே கிடையாது. இதுதான் அறிவு பெறுதல் டாப் மோஸ்ட். அறிவு பெறுதல மிக உயர்ந்த வழி என்னது, சிறந்த வழி என்னது? சாஸ்திரம் சொல்லுது, பகவத்கீதா சொல்லுது, பாகவதம் சொல்லுது, பகவானே சொல்றாரு, இங்க பிரம்மா சொல்றாரு. அவர் அனுபவ ரீதியில உணர்ந்து சொல்றாரு, கிருஷ்ணரை விட உயர்ந்த உண்மை இல்லை.
பரதரம் நானியஸ்தி தனஞ்சயா மை சர்வவிதம் புரோதம் சூத்திரே மணிகனா இவ நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல் அனைத்தும் என்னையே சார்ந்திருக்கின்றன. இப்போ ஒரு நூல் எடுத்து நான் ஒரு துளசி மாலை போட்டிருக்கேன். இந்த துளசி மாலை சின்ன சின்ன மணிகள், இந்த மணிகள் தான் தெரியுது. உள்ள இருக்கிற ஒரு நரம்பு மாதிரி ஒரு நூல் இருக்கு, அது தெரியல. ஆனா அந்த நூல் தான் இந்த மணிகளை தாங்கி பிடிச்சிருக்கு. நான் போட்டிருக்கிற துளசி மாலைய உள்ள இருக்கிற நரம்பு மாதிரி ஒரு நூல் தான் தாங்கி பிடிச்சிருக்கு. ஆனா அந்த நூல் கண்ணுக்கு தெரியல. அதனால உள்ள ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. என்னால பார்க்க முடியாதனால இல்லைன்னு ஆயிடாது. உள்ளுக்குள்ள அந்த நூல் இருக்கு. அதே போலதான் இங்க சில விஷயங்களை நம்மளால உணர முடியல, நம்ம அறியாமையில் இருக்கோம், அதனால கடவுள் கிடையாது. நான் அறியாமையில் இருக்கேன், கடவுள் உருவம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் அறியாமையில் இருக்கேன், கடவுள் கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் அறியாமையில் இருக்கேன், இயற்கை தானா இயங்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் அறியாமையுடைய மொத்த வெளிப்பாடு. இதெல்லாமே அறியாமையின் மொத்த வெளிப்பாடு. மாயின் சக்தியின் பிடியில் இருக்கிற ஜீவாத்மா, மாயினுடைய கவர்ச்சியில, மாயின் சக்தியில பிடியில் இருக்கிற ஜீவாத்மா, அவர் பகவானை உணர முடியாதனால, அவன் அறியாமையில் இருக்கிறதுனால, அவர் பகவானை பார்க்க முடியாதனால, அவர் காணக்கூடிய எல்லாமே எப்படி பார்க்கிறாரு? இது தானா இயங்குது, தானா நடக்குது. நோ. சோ என்னால உணர முடியல. நான் உணரணுமா? என்ன பண்ணணும்? நான் உணரணுமே. நான் உணரணும் படைப்பு எப்படி நடக்குது, படைப்புக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன, படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகள் எங்க இருந்து வந்தது, யார்கிட்ட இருந்து வந்தது, எப்படி பிரம்மா இதையெல்லாம் ஒருங்கிணைச்சு உயிர்வாளிகளை படைக்கிறாரு, எல்லாமே பாகவத்துல இருக்கு. சோ பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, பாகவதத்துல பிரம்மா சொல்றாரு. சோ உண்மை விட உயர்ந்த உண்மை எதுவும் இல்லை. அவ்வாறு ஒன்று இருக்கும் என்றால், பகவானை விட ஒரு உயர்ந்த உண்மை இருக்குங்கிற பட்சத்துல அப்படி ஒன்று இருக்கும்னா அது முழுமையுடையதாக இருக்காது. பொருள்களின் படைப்பு சக்தியினை வெளிப்படுத்தியதன் மூலம் நீங்களே பரமனாக விளங்குகின்றீர்கள். சோ இங்க பிரம்மா ஒத்துக்கிறாரு. இங்க பிரம்மா என்ன ஒத்துக்கிறாரு? நான் படைப்பினுடைய கர்த்தா இல்ல, நான் படைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இல்ல, எனக்கு படைப்புக்கு தேவையான அறிவு பகவான் தான் கொடுத்தாரு, படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகளும் பகவான் தான் கொடுத்திருக்காரு, நானும் பகவான் தான் வந்திருக்கேன், அதனால அவரை விட வேண்டுமை. சோ பிரம்மா என்ன கன்ஃபார்ம் பண்றாரு, படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகள் ஏற்கனவே இருந்தது, பிரம்மா உற்பத்தி பண்ணல. நிலம், நீர், நெருப்பு, காற்று பிரம்மா உற்பத்தி பண்ணல, அது ஆல்ரெடி இருந்தது. படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகள் 24 மூலக்கூறுகள், 5 பஞ்சமகா பூதம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலன் பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜடேக்கின் முக்குணங்கள், எவ்ரிதிங் இஸ் தேர். இது எல்லாம் இருந்தது. பிரம்மா இதை கொண்டு உயிர்வாளிகளை படைக்கிறாரு. அந்த படைக்கும் அறிவும் பகவான் தான் கொடுத்திருக்கு. இத பிரம்மா ஒத்துக்கிறாரு. பிரம்மாவுக்கு பொய் அகங்காரம் கிடையாது. சோ பிரம்மாவுக்கு பொய் அகங்காரம் கிடையாது. அதனால பிரம்மா ஒத்துக்கிறாரு. எஸ், கிருஷ்ணா தான் படைப்பு கர்த்தா, படைப்புக்கு தேவையான மூலக்கூறு அவற்றிருந்தா வந்தது, நானும் அவற்றிருந்தா வந்தேன், அந்த படைப்புக்கு அறிவு அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. சோ பிரம்மா கிட்ட பொய் அகங்காரம் கிடையாது. பிரம்மா கிட்ட பொய் அகங்காரம் இல்லாதனாலதான் அவர் பகவான முழுமுதல் கடவுளா ஏத்துக்கிறாரு. அவர் பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஒத்துக்கிறாரு. அதை கண் கூட உணர்ந்திருக்காரு. இன்னைக்கு ஏன் ஜீவாத்மாக்கள் பகவானை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? அது பொய் அகங்காரம் தடுக்குது. இந்த பொய் அகங்காரம் தடுக்குது. நான் ஏன் கிருஷ்ணாட்ட போகணும், நான் ஏன் அந்த கோயில் போய் கிருஷ்ணரை வழிபடணும், நான் ஏன் கிருஷ்ணரை முழுமுதல் கடவுளா ஏத்துக்கணும்? இந்த பொய் அகங்காரம் தடுக்குது. இந்த பொய் அகங்காரம் ஏன் தடுக்குது? இவன் மாயனுடைய கவர்ச்சியில மாட்டிட்டு, மாயனுடைய கவர்ச்சியில மாட்டிட்டு, அறியாமையில எல்லாம் தானா நடக்குது, இயற்கை தானா இயங்குது, எல்லாம் சூன்யம், எல்லாம் அருவம், அது தானா வந்தது, இல்ல அந்த தேவதை படிச்சாரு, இந்த தேவதை படிச்சாரு, சோ மெனி திங்ஸ். இதெல்லாம் அறியாமையினால. சோ பாகவதம் இந்த அறியாமையெல்லாம் போக்குது. சோ இங்க பிரம்மா தன் பிரார்த்தனை மூலமா இந்த அறியாமையெல்லாம் போக்குறாரு. எப்படி படைப்புக்கு தேவையான மூலக்கூறு வந்தது. இதே 3ஆம் ஸ்கந்தத்துல இன்னைக்கு காலையில் நாங்க படிச்சுட்டு இருந்தோம். எப்படி படைப்புக்கு தேவையானதுல எப்படி வந்தது. தானாலாம் எதுவும் வராது, தானா வரவே வராது. எப்படி வந்தது? ஒரு விஷயமா இங்க சொல்லிட்டு வராங்க பாகவதத்துல. இதுக்கு முன்னாடி அத்தியாயத்துல நீங்க கூட கேட்டிருப்பீங்க. 5ஆம் அத்தியாயத்துல மைத்திரேய மகரிஷி விதுர மகாத்மாட்ட சொல்றாரு, ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், அப்புறம் பூமி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சமகாபூதங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5ம் என்னிடமிருந்து பிரிந்த சக்தியின் கிருஷ்ண பகவத்கீதை சொல்றாரு. பூமி ராப்போ அனலோவாயு கம்மனோர் புத்தி ரேவச்ச அகங்காரம் இதயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் என்றது பிரிந்த சக்தி.
அத பகவான் சொல்லிட்டாரு பகவத்கீதையில. இங்க பாகவத்துல என்ன சொல்லியிருக்கு, அந்த ஒண்ணு என்ன டீட்டெயிலா இருக்கு. இங்க பாகவத்துல என்ன சொல்லியிருக்கு, ஒரு ஓவியன் ஒரு ஓவியன் பல வர்ணங்களை கொண்டு ஒரு ஓவியத்தை உருவாக்குறாரு. ஒரு ஓவியன் என்ன பண்றாரு, பல வர்ணங்களை கொண்டு ஒரு ஓவியத்தை உருவாக்குறாரு. அப்ப அதுக்கு பின்னாடி இந்த ஓவியனுடைய எஃபர்ட் இருக்கு, அவருடைய அறிவு இல்லையா. இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பிக்சர் வரைகிறான்னு வச்சுக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஓவியன் ஒரு பிக்சர் வரைகிறாருன்னா அவர் பல கலர்கள் எடுக்கணும், பல வண்ணங்கள் எடுக்கணும். அப்ப 3 கலர் எடுத்து அது மிக்ஸ் பண்ண நிறைய கலர் தான் மாறும். மஞ்சள், நீலம், பச்சை நினைக்கிறேன். சோ மஞ்சள், நீலம், பச்சை, இந்த 3 கலர் எடுத்து அதுல இருந்து பல வர்ணங்கள் உருவாக்கலாம். அப்ப ஓவியன் என்ன பண்றாரு, கலரை எடுத்து அந்த கலர்ல பல பல கலர்களை உருவாக்கி அதுல ஒரு ஓவியத்தை உருவாக்குறாரு. ஆனா நம்ம பார்க்கும்போது ஓவியம் இருக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு ஓவியர் இருக்காரு. அதே மாதிரிதான் இந்த ஓவியம் ப்ரோபால் கொடுக்கிறார். ஓவியன் பல வர்ணங்களை கலந்து ஒரு குறிப்பிட்ட வர்ணமாக மாற்றுவதை போலவே பகவானும் செயல்படுகிறார். அதுக்கப்புறம் இன்னும் மேலும் என்ன ப்ரோபால் விளக்கம் கொடுக்கிறாரு, ஆகாயத்துக்கு ஓசை என்ற குணம் மட்டும்தான் உண்டு. இப்ப ஆகாயம் எடுத்துக்கங்க. ஆகாயத்துல ஒரு சவுண்ட் இருக்கும். அந்த ஆகாயத்துக்கு அந்த ஓசைங்கிற சப்தம் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இந்த 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 நிலம் நீர், இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவ அர்த்தமா இருக்கும், ஏன்னா அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது ஓரோட தன்மை என்ன, இது எப்படி உருவாகுது, இதுக்கு பின்னாடி எப்படி பகவான் சர்வ காரணமா இருக்காரு. அப்போ பகவானுடைய சம்பந்தம் இல்லாம, அவருடைய பார்வை இல்லாம இந்த ஒரு பொருளும் உற்பத்தி ஆகாது. பகவான் பார்த்ததுனால மயா தக்ஷேன பிரகிருதி சுயதே சச்சராச்சரம், பகவான் தன் கடைக்கண் பார்வை செலுத்தினதுனால பிரகிருதி இயங்க ஆரம்பிக்குது, இந்த பிரபஞ்சம் இயங்க ஆரம்பிக்குது. அப்போ பகவான் உடைய சக்தி, அந்த சக்தி பொய்யாங்காரத்தோடு கலக்கும் போது ஒன்னொன்னா உற்பத்தி ஆகுது. சோ பகவான் பார்க்க ஆரம்பிச்சாரு, இந்த மாயா சக்தி பொய்யாங்காரத்தோட கலந்து ஆகாயம் உற்பத்தி ஆகுது. இந்த ஆகாயத்துல சப்தங்கிற குணம் மட்டும்தான் இருக்கு. அடுத்தது, ஆனால் ஆகாயம் பகவானின் பார்வையுடன் பின்னி பிணைந்து நித்திய காலத்துடன் புறசக்தியுடன் கலக்கும் பொழுது காற்று உண்டாகிறது. சோ காற்றுக்கு என்னதுன்னா, காற்றுக்கு சப்தமும் உண்டு, ஸ்பர்ஷமும் உண்டு. ஆகாயத்துல சப்தம் மட்டும்தான் இருக்கும், ஆனா காற்றை நம்மளால பார்க்க முடியாது. இப்ப ஆகாயம் பறந்து விரிந்திருக்கு, இந்த ஆகாயம் பறந்து விரிந்துக்கு அதுல சப்தம் மட்டும் கேட்க முடியுது. அதே போல இந்த ஆகாயத்திலிருந்து பகவானுடைய பார்வை செலுத்தப்படும் பொழுது, காலம் டைம் அதுல எடுத்துக்கும் பொழுது, அது கூட மாயாசக்தி இணையும் பொழுது அடுத்தது காற்று உற்பத்தி ஆகுது. ஆகாசத்திலிருந்து காற்று உற்பத்தி ஆகுது. காற்றுக்கு 2 குணம் உண்டு, காற்றுக்கு சப்தமும் உண்டு, ஸ்பர்ஷமும் உண்டு. இப்ப நம்ம காற்று எப்படி உணர்றோம், என் மேல அந்த காற்று படுறதுனால காற்றை உணர்றேன். காற்றை என்னால பார்க்க முடியல, ஆனா என்னால உணர முடியுது, ஏன்னா காற்றுக்கு ஸ்பர்ஷம் உண்டு, தொடு உணர்வு. காற்று வீசுது, என்ன இப்போ காத்தே இல்லைங்க. வெயில் காலம் என்ன சொல்றோம், என்ன மரம் எல்லாம் அப்படியே நிக்குது, காத்தே இல்ல. சோ காத்து இல்லையா, இருக்கு, என்னால பார்க்க உணர முடியல, ஏன்னா அதுல அந்த ஸ்பர்ஷம் இல்லை. அந்த காற்று வீசும் போது அந்த ஸ்பர்ஷம் என்னால உணர முடியும். இப்ப காற்று எப்படி உணரலாம், ஸ்பர்ஷத்தின் மூலம் ஓசை, காற்றுக்கு ஓசை உண்டு. சோ ஆகாசத்துக்கு ஓசை மட்டும் ஒன்று, ஆகாசத்திலிருந்து விரிவடையக்கூடிய காற்றுக்கு ஓசையும் ஸ்பர்ஷமும் உண்டு. அதே போலவே காற்று உண்டாக்கப்பட்ட பின்பு ஆகாயம் காற்றுடன் கலப்பதால் பகவானின் புறசக்தி மற்றும் காலம் ஆகியவற்றின் சேர்க்கையினாலும் மின்சாரம் உண்டாகிறது. சோ இன்னைக்கு நம்ம கண் கூட பார்க்கிறோம், இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, காற்றுல இருந்து மின்சாரம் இருக்கிறாங்க. நிறைய விண்டு மில் வச்சிருக்காங்களே. இந்த நாலேஜ் எங்க இருந்து வந்தது, ஒரு விஞ்ஞானிக்கு எப்படி தெரிஞ்சது காற்றுல மின்சாரம் இருக்குன்னு? அப்ப இருக்கு, மின்சாரத்தை விஞ்ஞானி உற்பத்தி பண்ணல, ஆல்ரெடி காற்றுல இருக்கு, அவன் எடுத்துக்கிறான். சோ மின்சாரத்தை நாம உற்பத்தி பண்ணல, மின்சாரம் ஏற்கனவே காற்றுல இருக்கு, அதுல இருந்து எடுத்துக்கிறாரு. அதான் விண்டு மில். சோ விண்டு மில் வச்ச உடனே அந்த விண்டு மில் காற்று சுழற்சியில இருந்து மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க. சோ அப்ப மின்சாரத்துக்கு 3 குணம் உண்டு. மின்சாரத்துக்கு என்ன 3 குணம், மின்சாரத்துக்கு மின்சாரம் காற்றுடன் ஆகாயத்துடன் பின்னிப்பிணைந்து காலத்துடன் புறசக்தியுடன் உண்டாகிறது. ஹரே கிருஷ்ணா. ஆகாசத்தில் ஓசை, ஹரே கிருஷ்ணா. ஆகாசத்தில் ஓசை என்னும் ஒரு குணம் மட்டும் உள்ளது, மின்சாரத்தில்
ஓசம், ஓசை, ஸ்பர்ஷம், உருவம். மின்சாரம் வந்து ஒரு ஒரு ஃபார்ம் ஆகுது. அது ஹீட்டா ஃபார்ம் ஆகுது, லைட்டா ஃபார்ம் ஆகுது, அது கோல்ட் ஆகுது. ரைட். சோ அப்ப மின்சாரத்தினால இந்த மூணு வருது. காற்றுல வந்து ஆகாசத்துல ஓசை மட்டும் தான் இருந்தது. காற்றுல ஓசையும் ஸ்பர்ஷமும் இருந்தது. மின்சாரத்துல காற்று, ஓசை, சாரி, ஸ்பர்ஷம், ஓசை மற்றும் உருவம். அதுக்கப்புறம் இந்த மின்சாரம், நீர், அடுத்தது இந்த மூணு கலக்கும் போது காற்று, ஆகாயம், மின்சாரம், இந்த மூணு கலக்கும் போது நீர் உற்பத்தி ஆகுது. அப்ப நீர்ல இருந்து எப்படி மின்சாரம் எடுக்கிறாங்க? நீர்ல ஆடி கரண்ட் இருக்கு. சோ தண்ணியில இருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க. அப்ப நீர்ல ஓசை, ஸ்பர்ஷம், உருவம், சுவை. வாட்டர் டேஸ்ட் இருக்கு. சோ ரசோகம் அப்சு கௌந்தேயா பிரபாம்சி சசிசூரியோ. பகவான் சொல்றார், நீரின் சுவையும் நானே, நீரின் சுவையும் நானே, சந்திர சூரிய வெளிச்சமும் நானேன்னு சொல்றாரு. சோ இங்க எல்லாமே காணக்கூடிய எதுவுமே தானா உற்பத்தி ஆகல. எல்லாத்துக்கும் பின்னாடியும் பகவான் இருக்காரு, அவருடைய புறசக்தி இருக்கு, காலம் இருக்கு, எல்லாரும் இயக்குது. சோ அஞ்சாவது இறுதியாக பூமி. சோ பூமியில 5 விஷயம் இருக்கு. பூமியில ஓசை இருக்கு, ஸ்பர்ஷம் இருக்கு, உருவம் இருக்கு, சுவை இருக்கு, அடிஷனலா வாசம், ஸ்மெல். சோ மண்ணின் மனமும் நானே. கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில, மண்ணின் மனமும் நானே. சோ மண்ணுக்கு மனம் உண்டு, அந்த மனமும் கிருஷ்ணா. நீரின் சுவையும் கிருஷ்ணா, சந்திர சூரிய வெளிச்சம் கிருஷ்ணா. சோ இது யாரால புரிஞ்சிக்க முடியாது? அறியாமையில் இருக்கிறவங்க, மாயினுடைய கவர்ச்சியில மாட்டிட்டு இருக்கிறவங்க புரிஞ்சுக்க முடியாது. சோ இதை புரிஞ்சுக்கணுமா? காற்று, ஆகாசம் எப்படி வந்தது, காற்று எப்படி வந்தது, அதுக்கப்புறம் வந்து மின்சாரம் எப்படி வந்தது, நீர் எப்படி வந்தது, பூமி எப்படி வந்தது, இது இயற்கையா வரல. இதுக்கு பின்னாடி கிருஷ்ணா, கிருஷ்ணனுடைய எக்ஸ்டர்னல் எனர்ஜி, கிருஷ்ணனுடைய புறசக்தி. இதையெல்லாம் மிக்ஸ் பண்ற டைம், காலம், எவ்ரிதிங் இஸ் தேர். அதனால பாகவதம் வந்து சயின்ஸ், பாகவதம் ஒரு அறிவியல், ஆன்மீக அறிவியல். ஆன்மீக அறிவியல் என்னது? இது எல்லாத்துக்கும் கிருஷ்ணர் தான் காரணம் ப்ரூவ் பண்ணுது பாகவதம். பாகவதம் இஸ் அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட். பாகவதம் அதிகாரப்பூர்வமான தகவல் தருது. இங்க காணக்கூடிய அனைத்தும் தானா வரல, எல்லாமே கிருஷ்ணாட்டு தான் வருது. இது பகவத்கீதையில் கிருஷ்ண உறுதி பண்றாரு. யத் யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்த தேவானு கச்சந்தி மம தேஜ அம்ச சம்பவம். இந்த உலகத்துல என்னென்ன அதிசயங்களை பாக்குறோமோ, என்னென்ன அற்புதங்களை பாக்குறோமோ, இங்க காணக்கூடிய அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் பகவானுடைய ஒரு சிறிய சக்தியுடைய, ஒரு சிறிய அம்சத்துடைய வெளிப்பாடு, ஒரு ஸ்மால், ஒரு சாம்பிள் தான். பகவத்கீதையில கிருஷ்ணா 10வது அத்தியாயத்துல தன் வைபவங்களை பத்தி சொல்லியிருக்காரு. அந்த வைபவம் எல்லாமே கிருஷ்ணா சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு, அதவா பகுநைத்தேன, என்னை பத்தி சொல்ல என்ன இருக்கு அர்ஜுனா, அதவா பகுநைத்தேன கிம்பாத்தேன தவார்ஜுனா விஷ்டப்யாகவிதம் கிருஷ்ணம் ஏகாம்ஸ்தேன ஸ்திதோ ஜெகத். அர்ஜுனா, என் வைபவங்களை எல்லாம் சொல்லி முடிக்க முடியாது, அது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் உனக்கு கொடுத்திருக்கேன். அந்த சாம்பிளே நம்ம கண்ணாமொழி தெரியும். பகவத்கீதையில 10ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணன் கொடுத்துருக்க சாம்பிள் இருக்கு இல்லையா, அது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான். சாம்பிளுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான், அவ்வளவுதான். அவருடைய சக்தி எல்லையற்றது, அச்சிந்திய சக்தி. சோ எல்லையற்ற அச்சிந்திய சக்தியுடைய பகவான இந்த பௌதிக புத்தியை கொண்டோ, மனக்கற்பனையாலேயோ, வரட்டு தத்துவத்தினாலேயோ, வீண் ஆராய்ச்சினாலேயோ புரிஞ்சுக்க முடியாது. இங்க பிரம்மா மாதிரி பக்தினால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். பக்தியாமா அபிஜானாதி யாவான்ய சாஸ்மி தத்வதக. பக்தி தூண்டால மட்டும்தான் கிருஷ்ணரை உள்ளவாறு புரிந்து கொள்ள முடியும், மற்ற எந்த முறை உதவாது. அது வந்து இங்க பிரம்மா உறுதிப்படுத்துறாரு. அதை வந்து இங்க பிரம்மா உறுதிப்படுத்துகிறார். சோ இங்க மேலும் என்ன சொல்லியிருக்கு? இங்க மேலும் என்ன சொல்றாங்க? பிரபுபாத் என்ன சொல்றாரு? சோ இங்க வெவ்வேறு பொருட்கள், காற்று, நிலம், நீர், ஆகாயம், வெவ்வேறு பொருட்கள். இந்த வெவ்வேறு பொருட்களை வெவ்வேறு அளவில் கொண்டுள்ள ஒரு கலவை என்றாலும் கோவின் உதவியின்றி வெவ்வேறு வர்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட வர்ணமாக மாறுவதில்லை என்பது போலவே இத்தகைய கலவைகள் தானாக நிகழ்வதில்லை. தானாக இயங்கும் முறையானது உண்மையில் பகவானின் பார்வையால் தான் முடக்கிவிடப்படுகிறது. பாமர் முடிவு என்னவென்றால், சோ கன்க்ளூஷன் என்னது?
பாமர மக்களின் கண்களுக்கு பௌதிக மூலப்பொருட்கள் மிகவும் அற்புதமாக செயல்படக்கூடும். ஆனால் அவற்றின் இயக்கம் உண்மையில் பகவானுடைய மேற்பார்வையில் தான் நிகழ்கிறது. பௌதிக மூலப்பொருட்களின் மாற்றங்களை மட்டுமே அறிந்து அவற்றுக்கு பின்னால் மறைந்துள்ள பகவானின் கரங்களை அறியாதவர்கள் மிகச்சிறந்த பௌதிக விஞ்ஞானிகள் என்று விளம்பரப்படுத்தப்பட்ட போதிலும் குறைமதியாளர் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒருத்தர் என்ன வேணாலும் பெருமை பேசிக்கலாம். நான் ஆராய்ச்சி பண்றேன், நான் அந்த விஞ்ஞான கூடத்துல இருக்கேன், நான் இந்த விஞ்ஞான கூடத்துல இருக்கேன், நான் விஞ்ஞானத்தை படிச்சு பெரும் விஞ்ஞானியா இருக்கேன். ஓகே, வாட் எவர் இட் இஸ். நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க பெரிய பண்டிதனா இருக்கலாம், உயர்ந்த உள்ளத்துல பிறந்திருக்கலாம், விஞ்ஞானியா இருக்கலாம், சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணலாம், பௌதிக கல்வியில பட்டதாரியா இருக்கலாம். என்னதான் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளாத வரைக்கும் அவங்க அறிவு குறைந்ததாதான் லெஸ் இன்டெலிஜென்ட். அதனால கிருஷ்ணரை பரம புருஷோத்தமான முழுமுதற்கெல்லாம் ஏற்றுக்கொண்டு யாரு பக்தி தோண்டு செய்யறாங்களோ, யாரு பிரம்மாவுடைய அடிச்சுவட்டை பின்பற்றாங்களோ அவங்களுக்கு எல்லா ரகசியம் வெளிப்படுத்தணும். ஆன்மீக குருடைய தாமரை திருவடியில சரணடைஞ்சவங்களுக்கு வேதத்தின் அனைத்து ரகசியம் வெளிப்படுத்தப்படும். சோ பிரம்மதேவர் அவர் தான் படைப்பினுடைய முதல் உயிர்வாளி. அவர் ஒரு சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர். பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், நம்ம சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர் பிரம்மா. அவர் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர். அவருக்கு பகவான் முதல்ல தோன்றியவர். அவர் சுயம்பு, பகவான் சுயமா தோன்றியவர். அவர் 12 மகாஜனங்கள் ஒருவர். இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியத்திற்கு கேட்கறதுதான் உண்மையான அறிவு, முழுமையான அறிவு. மற்றதெல்லாம் இதோட ஒப்பிடும் போது முழுமையுடையதல்ல. சோ அதனால நமக்கு பிரபுபாதர் ஒரு பெரிய வரப்பிரசாதம். பிரபுபாதர் இந்த கலியுகத்துல கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். பிரபுபாதர் இந்த சம்பிரதாயத்துல முந்தைய ஆச்சாரியர் என்ன சொன்னாங்க, பிரம்மாவுடைய ரியலைசேஷன் என்ன, மாத்வாச்சாரியுடைய அனுபவம், இந்த ரியலைசேஷன் என்ன, வியாசருடைய ரியலைசேஷன் என்ன, எல்லாமே நம்ம கொடுத்திருக்காரு. அவர் புத்தகத்துல வியாசதேவர் என்ன சொல்றாரு, படைப்பை பற்றி வியாசர் என்ன சொல்லியிருக்காரு, மாத்வர் என்ன சொல்றாரு, ராமானுஜர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் பிரபுபாத். அதனால பிரபுபாத் புத்தகத்தை நம்ம படிச்சோம்னா நம்ம யாருக்கு வேணாலும் சவால் விடலாம். மாயாவாதிகள், அருவாவாதிகள், பிரம்மவாதிகள், சூன்யவாதிகள், நாத்திகர்கள், விஞ்ஞானிகள், மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவாதிகள், எவ்வளவு பேர் லைன்ல நின்னாலும் யாருக்கு வேணா நீங்க சவால் விடலாம். கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் தான் படைப்பு காரணம், அவர் தான் சர்வ காரணம். அவரை விட உயர்ந்த உண்மை இல்லை. அடிச்சு சொல்றோம். அந்த அளவுக்கு இங்க பிரபுபாத் விஷயம் கொடுத்திருக்காரு. பாகவதத்துல எல்லாம் இருக்கு. நல்லா படிச்சு நம்ம இந்த சந்தேகங்களை தீர்த்து கொண்டு, இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் குழப்பத்துல இருக்காங்க, சந்தேகத்துல இருக்காங்க, அதை தீர்க்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம பாகவதம் படிக்கணும், நம்ம சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். இதே போல எவ்வளவு சந்தேகம் உள்ள ஜீவராசிகள் இந்த பூமியில இருக்காங்க. அவங்க சந்தேகத்தை குழப்பத்தை தீர்த்து அவங்களுக்கும் தெளிவான பதில். பாருங்க, பாகவதம் எல்லாம் சொல்லி இங்க பிரம்மாவே சொல்றாரு, பகவத்கீதையில பகவானே சொல்றாரு. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? வேற எதுவும் தேவையில்லை. இதை விட ஒரு சிறந்த ஸ்டேட்மெண்டே தேவையில்லை. சோ அதனால சைத்தன்ய மகாபிரபு, பகவானே சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணி 500 வருஷம் முன்னாடி இந்த பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்ணார். பிரபுபாரும் பாகவத்தை தான் எடுத்துட்டு போனார் அமெரிக்கா போகும்போது. உலகம் முழுவதும் பிரபுபார் சைத்தன்ய மகாபிரபு போதனைகளையும் ஸ்ரீமத் பாகவதத்தை பிரச்சாரம் பண்ணார். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது மகாமந்திரம். இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கிறது மூலமா ஒருத்தர் தன் புலன்களை தூய்மைப்படுத்தலாம். நாக்கு தூய்மையடையும், புலன்கள் தூய்மையடையும். அது மூலமா கிருஷ்ணா அந்த பக்தனுக்கு தன்னை தானே வெளிப்படுத்துவார். சோ 2 ப்ராசஸ், ஒன்னு சாண்டிங், இன்னொன்னு ஹியரிங். தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, கேட்கிறது. இது பண்ணிட்டே வந்தா ஆன்மீகங்களுடைய வழிகாட்டுதல்ல கிருஷ்ணா யாரு, படைப்பினுடைய ரகசியம் என்ன, படைப்புக்கு பின்னாடி அவர் எப்படி இருக்கிறாரு, இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறது தெளிவா ஒரு பக்தனுக்கு பகவான் காமிச்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பக்தன் முழு அன்போட பகவானுக்கு சேவை செய்து பேரானந்தம் அடைவார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.